அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு பாடல். கும்மி அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நமக்கு ஒரு ஒரு ஆடல் கலை, அதை தான் கும்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கும்மி பாட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அதாவது பெண்கள் எல்லாம் சுற்றி நின்று பிறகு அவர்கள் கைத்தட்டி குனிந்தும் நிமிர்ந்தும் ஆடுவார்கள். எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு கும்மி ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்ப தமிழ் கும்மி அப்படின்னா அதை என்ன அப்படின்னா தமிழினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். சரியா? அதாவது எக்கச்சக்கமான இலக்கியங்கள், இலக்கண நூல்கள் எல்லாம் இருக்கிறது. இதுவரை யாரும் கூறாத கருத்துக்களை எல்லாமே கூறியிருக்கிறாங்க. தமிழிலே எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. திருக்குறள், அதை என்ன சொல்றோம் அப்படின்னா உலக பொதுமுறை, உலகத்துக்கு எல்லாத்துக்குமே பொதுவானது என்றெல்லாம் நம்ம சொல்கின்றோம். இப்படி அனைத்து இலக்கிய இலக்கண வளங்கள் நிரம்பிய நம்மளுடைய தமிழ் மொழியை புகழ்ந்து போற்றி ஆடுவதுதான் தமிழ் கும்மி அப்படிங்கிறது. சரியா? அதாவது தமிழ் மொழியை போற்றி கும்மி ஆடுவதுதான் தமிழ் கும்மி. அதாவது தமிழின் பெருமையை வாயார நம்ம எல்லாம் பேசி இருக்கிறோம். புரியுதுங்களா? வாயார எத்தனையோ தலைவர்கள் பேசி இருக்கிறாங்க, பிறகு எத்தனையோ பேர் பேசி இருக்கிறாங்க, வாயார பேசி இருக்கிறாங்க. நீங்களும் பேசலாம், காதாரமும் கேட்கலாம். பிறர் பேசுவதை நாம் காதாரமும் கேட்கலாம். இப்போது இசையோடு நாம் பாடலாம், கும்மி கொட்டலாம். இசையோடு எப்படி பாடுவது என்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறோம். அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்தான் இந்த பாடலை, தமிழ் கும்மி என்கின்ற பாடலை இயற்றியிருக்கிறார். அதாவது அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாணிக்கம். பிறகு அவருடைய சிறப்பு பெயர் தான் பாவலரேறு என்று நம்ம குறிப்பிடுவோம். அதுதான் அவரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்று நாம் அனைவரும் அழைக்கிறோம். பிறகு கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய பொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களையும் இவர் இயற்றியிருக்கிறார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தினார். இதழ்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நாளிதழ்கள் அப்படின்னா நியூஸ் பேப்பர், வார இதழ்கள் அப்படின்னா ஒரு வாரம் வருகின்ற இதழ்கள், மேகசின் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இது போல இதழ்களையும் அவர் நடத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி ஆகிய இதழ்களையும் இவர் நடத்தியிருக்கிறார். பிறகு தமிழ் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியிருக்கிறார். அதாவது தனித்தமிழ், அதாவது நிறைய தமிழ் பற்றாளர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிற மொழி கலப்புகளை தவிர்த்து தமிழ் மொழி ஒரு தனி மொழி, இதை பிற மொழி கலவாம நம்ம பேசணும் அப்படின்னு எப்போதுமே எல்லோருக்குமே ஒரு உணர்வு இருக்கும். அதாவது தம்முடைய மொழியின் மீது, தம்முடைய மக்களின் மீது. அது போன்று பாவலரேறும் தனித்தமிழ் அப்படிங்கிற உணர்வை எல்லா மக்களிடத்திலும் ஊட்டியிருக்கிறார். அது அவருடைய ஒரு முக்கியமான செயல். பிறகு இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கனிச்சாறு அப்படிங்கிற நூலிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கின்ற தமிழ் கும்மி என்கின்ற ஒரு பாடலானது இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. தமிழ் உணர்வு எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா? ஆனா பிறர் என்ன சொல்லுவாங்க, பாரதியாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காக்கை குருவி எங்கள் சாதி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு விலங்குகளை கூடவும் அதாவது எம்முடைய சாதி என்று சொல்லியிருக்கிறார் பாரதியார். உலக மக்கள் அனைவரையுமே சமமாக பார்க்க வேண்டும் என்றெல்லாம் புத்தபெருமான் சொல்லியிருக்கிறார். அனைவரும் சகோதர சகோதரிகள், இந்நாட்டிலே வாழக்கூடியவர்கள் அனைவரும் என்று விவேகானந்தர் கூறியிருக்கிறார். ஆக தமிழ் உணர்வு என்பது என்ன அப்படின்னா அவர் கூற வந்தது தமிழர், தமிழ் மக்கள் அப்படின்னா நாங்கள் எப்போதுமே கூட நிற்போம், மற்ற மக்களை எல்லாம் நாங்கள் விருப்போம் அப்படிங்கிறது அந்த தமிழ் உணர்வு என்பதற்கான அர்த்தம் கிடையாது. மாணவர்களை இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தமிழ் உணர்வு, தமிழ் பற்று என்பது யாது எனில் தமிழ் மொழியின் மீது அவர்கள் மிகுந்த பண்பும் பாசமும் அன்பும் கொண்டு
கொண்டிருக்கிறார்கள் என்பதே அதற்கு உண்டான சரியான விளக்கம். ஆகவே பிற மொழி அவரையும் கூட அவர்கள் அந்நியராக பார்க்க மாட்டார், தம் இனத்தவராக, அதாவது தம் சகோதர சகோதரியாகவே பார்ப்பார். மேலும் அவர் தமிழ் மொழிக்கு உண்டான சேவைகளையும் தொண்டுகளையும் எப்போதுமே செய்து கொண்டே இருப்பார் என்பதுதான் இதனுடைய முடிவு. ஆகவே மாணவர்களே, ஆசிரியரை பற்றி